கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த முதியவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்படுத்தி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பூ மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் தனது மகள் மற்றும் பேத்தியுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிப்பதற்காக வந்திருந்தார். பாலசுப்ரமணியம் மற்றும் அவரது மகள் இருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள முதல் மாடியில் உள்ள அதிகாரிகளை சந்தித்து மனு அளிப்பதற்காக காத்திருந்ததாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக பாலசுப்ரமணியம் மயங்கி கீழே விழுந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாலசுப்ரமணியத்தின் மகள் கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் 108 அவசர ஊதிக்கு அழைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நாடி துடிப்பு இல்லாத காரணத்தால் மாரடைப்புக்கான முதலுதவி சிகிச்சை அளித்தனர். ஆனால் முதலுதவி பயனளிக்காத சூழ்நிலையில் பாலசுப்ரமணியம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு பாலசுப்ரமணியத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதி செய்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த முதியவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்க பாக்க வரீங்க? ஃபர்ஸ்ட் போறது யார் செகண்ட் போறது? எமர்ஜென்சி சிக்கல மேடம்